அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆட்டு தலை, குடல், கால் மூணையும் ஒன்றா போட்டு காய்ச்சினான்னா இப்படி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய்ச்சினோம்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த ஆனா. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஆட்டு தலையும் காலையும் க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி கழுவி வச்சுருக்குது. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னு. எண்ணெய் சூடாகவும் ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கிறேன்னு. கருவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தை வதக்கிறேன்னு. வெங்காயம் வதங்கவும் 3 தக்காளி பழத்தையும் நறுக்கி போட்டுக்கிறேன்னு. தக்காளி பழம் வதங்கவும் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் நல்லா வதக்கிறேன்னு. மிளகாய்த்தூளை வதக்கவும் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு கறி மசாலா தூளில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்னு. இந்த கறி மசாலா தூளில் ஜீரகம், கசகசா, சோம்பு, மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சது. இது 2 ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறேன்னு. நல்லா வதங்கவும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற தலை, காலை போட்டு நான் குடல் குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். தலை, காலை நான் குக்கரில் அவிக்கலை, குடலை மட்டும் அவிச்சு வச்சுருக்குது. இதையும் தூக்கி அதோட ஊற்றிக்கிறேன்னு. தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன்னு. ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம சிம்பில் ஓட்டுறேன்னு. சிம்பில் ஓட்டு வேக வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்து ஆணம் வற்றி வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த ஆணம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய்ச்சினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி செய்து பாருங்க.